பாக்கியா, அம்மாடி, உன்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டவரு போயிட்டாரே. உனக்கு தான் எல்லாரும் விடவும் கஷ்டம். கொஞ்ச நாள் ஐயா பட்ட கவலைக்கெல்லாம் பாதி காரணம் இந்த அம்மா தான். இப்ப வந்து எப்படி நடிக்குது பாத்தியா? அப்படியே விருதத்துக்கு குடுக்கற மாதிரி நடிக்குது. இப்போ வந்துகிட்டு சம்மதியம்மா. வாமா, நீ புள்ளத்தாச்சியா இருக்கல்ல, உன் 2வது குழந்தைய பார்க்க கொடுத்து வைக்கலையேம்மா. நீ வாமா. அந்த கடவுளுக்கே இறக்கம் இல்லையா? இப்படி நல்லவங்களை எல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு போறாரு. என் மகளை நல்லபடியா பாத்துக்கிட்ட மனுஷன், அவளை மருமகளா மதிச்ச ஒரே மனுஷன் போயிட்டாரு. போயிட்டாரு. ராதிகா, நீ வேற வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சும்மா இருமா. வந்துட்டியா அம்மா? மாமா எப்படி படுத்திருக்காருன்னு பாரு. நேத்து கூட நீ ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார் மேலேயும் அக்கறையா இருந்தவரு கடைசியில இப்படி. ஐயோ கடவுளே. பாக்கியா, குடிங்க. நீ பாக்கியா விட்டு போயிடாத, எப்ப கூட இருன்னு நேத்து நேரம் சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சாக போறோம்னு, அதனாலதான் கூப்பிட்டு வச்சு சொல்லிருக்காரு.